தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத இயேசு உங்களை எப்படிடா காப்பாற்றுவார் என்று சில பேருடைய கேள்விகள் இருக்கிறது. உங்களிடமும் கேட்டிருக்கலாம், என்னிடம் கேட்டிருக்கலாம். இது அவர்களுடைய அறியாமையினால் வருகிற கேள்வி. அவர்கள் வேதத்தை படித்திருக்கிற மாட்டார்கள், அதனால அந்த மாதிரி கேள்விகளை கேட்கிறார்கள். இன்று அவர்கள் இதை அறிந்து கொள்வார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் அவர் சிலுவையில் மரிக்கவில்லை. வேதம் கூறுகிறது, தன் ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் இருந்திருக்கிறான். அவரே சொல்றார், என் ஜீவனை கொடுக்கவும் அதை பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அவரால் ஜீவனை கொடுக்க முடியும், மூன்றாவது திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஆனால் உங்களுக்கும் எனக்கு அந்த அதிகாரம் இருக்கா? நம்முடைய ஜீவன் போயிட்டுனா அவ்வளவுதான். நம்ம உடனே என்ன சொல்லுவாங்க? நம்மளை என்ன சொல்லுவாங்க உடனே? டேய், பாடி எப்பண்டா வரும், அந்த பணம் எப்போ வரும் அப்படின்பாங்க. நம்ம என்ன ஆயிட்டோம்? செத்து மரித்து விட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சு. ஆனால் அவர் அந்த ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. அவரால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் அவர் சிலுவையில் மரிக்கவில்லை. இன்னொரு இடத்துல பாருங்க, ஒரு சம்பவத்தை நினைப்பூட்டுகிறேன் உங்களுக்கு பைபிள்ல இருந்து. அவர் ஒரு முறை 2 சீடர்களோடு கடந்து போகிறார். அப்போது அந்த சீடர்கள் இவர்தான் இயேசு என்று அறிந்த உடனே அந்த இடத்திலிருந்து இயேசு மறைந்து போகிறாராம். அந்த இடத்துல இருந்து இயேசு மறைந்து போகிறார். இன்னொரு சம்பவத்துல என்ன சொல்கிறார்? நான் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே இருக்கிறேன் என்று சொன்ன உடனே அங்க இருக்கிற பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவர் மேல் கல்களை எறியும்படி கல்களை எடுக்கிறார்கள். அவர் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே இருக்கிறேன், அதாவது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தன்னை கடவுள் என்று வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்? அவரை எறிவதற்காக கல்களை எடுக்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து அவர் மறைந்து போகிறார். அவரால் மறையக்கூடிய சக்தி இருக்கிறது, அவருக்கு மறைந்து போகக்கூடிய சக்தி இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு விளக்கி காட்டுகிறேன். அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் அவர் சிலுவையில் மரிக்கவில்லை. ஏன் சிலுவையில் போகும்போது கூட அவள் மறைந்து போயிருக்கலாமே? சிலுவையில் தொங்க அடிக்க அந்த தருணத்தில் கூட அவர் அந்த இடத்துல இருந்து மறைந்து போயிருக்கலாம். ஏன் மறைந்து போகவில்லை? அவர் சொல்றாரு இன்னொரு இடத்துல, நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான லேகியோனை அவர் அனுப்புவாரே. நான் அப்படி செய்வேன், ஆனால் அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறார். அவரால் என்ன செய்ய முடியுமா? தூதர்களை வர வைக்க முடியுமா? 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை, வான தூதர்களை அவரால் வர வைத்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அவர் அப்படி செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை என்றால், அவர் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை விதமாய் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக தான் அவர் அதை செய்யவில்லை. இன்னொரு இடத்துல பாருங்க, உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன், இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணிக்கிறார் 40 நாள். அது முடிந்த உடனே தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்கிறார்கள். தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்கிறார்கள். அவரால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் அவர் சிலுவையில் மரிக்கவில்லை. அவரை காப்பாற்றுவதற்கு அவராலேயும் முடியும். தேவதூதர்கள் இந்த உலகத்திலிருந்து அவரையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் அவர் சிலுவையில் மரிக்கவில்லை. உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம் ஆக்கினை அடையாதபடிக்கு அவரை ஆக்கினை அடைந்து கொண்டார். தன்னைத்தானே ஆக்கினை அடைந்து கொண்டார். ஏசாயா 53 அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 53 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்க சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை நிறைவேற்றும்படிதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் அவர் சிலுவையில் மரிக்கல. அது நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தன் ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்ப கற்றுக்கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. அவரால் தன்னை மறைத்துக் கொள்ளவும் மறைந்து போகவும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. அவரால் தேவதூதர்களை வர வைக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்கிறார். அவரால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் அவர் சிலுவையில் மரிக்கவில்லை. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.